ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து வந்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டில் நிறைய வந்து ஃபேக் ட்ரீம் கிரியேட்டர்ஸ் இருக்குது. ஸோ வந்து என்னையவே கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணோம் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது போல் தான் வந்து சார்ட்டை ஷேர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றத நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி நீட்டாக வந்து பார்க்கலாம். என்னென்ன கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு, எதனால் இந்த ட்ரேடு வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து நான் எடுத்துக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா NZD USDயில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட்டில் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து இந்த லிக்விடிட்டியை வந்து கொஞ்சம் நல்லா கிராக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. லிக்விடிட்டி கிராக்கிங் அப்படின்னா சிம்பிள் தான். அதில் கொஞ்சம் டெப்த்து போய் இந்த வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லிக்விடிட்டி அப்படின்றது உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு மெயினான ஒரு ஃபியூல். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம லிக்விடிட்டி அப்படின்னு வந்து எடுத்துப்போம். இப்போ வந்து நான் வந்து மார்க்கெட்டில் வச்சுருக்கிறது 1 day டைம் ஃப்ரேமில், NZD USDயில் 1 day டைம் ஃப்ரேமில். இப்போ மார்க்கெட் 1 dayயில் என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். இங்கே பார்த்தோம்னா இந்த 1 dayயில் இந்த இம்பேலன்ஸ் இருக்குல்லங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி தான். சரிங்களா? இம்பேலன்ஸ் அப்படின்றதே 1 dayலையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் அப்படின்னா, டேரெக்டாக இந்த இடத்துல வந்து இதை டச் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. பட் டச் பண்ணல. இது ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ ஓகே, இதை வந்து சார் இப்போ மெத்தடோட எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லேயுமே வந்து மார்க்கெட் வந்து மிடிகேட் ஆகி தான் கீழே வரும். எந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், எது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பேலன்ஸில் வந்து டேப் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வந்து வருது. சரிங்களா? கீழே வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லேயே 1 day to 1 hourன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு ப்ரோக் பண்ணுது. இந்த இடத்துலையே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன கொடுத்துருச்சு, ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருச்சு, நான் வந்து இதை வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நம்ம வந்து சார்ட் உள்ளுக்குள்ளேயும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? 1 2 3. சரிங்களா? லிக்விடிட்டி இப்போ வந்து லிக்விடிட்டியை வந்து வச்சிருச்சு. நான் அந்த சார்ட்டை உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். நம்ம போஸ்ட் பண்ணப்பவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி மார்க்கிங் வந்து நம்ம போட்டாச்சு. CH பை ட்ரெண்டு செல்லு வந்து கவுண்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம். சரிங்களா? 1 hourல இப்போ வந்து லிக்விடிட்டி வந்து பில்ட் பண்ணுது. சரிங்களா? மார்க்கெட் வந்து பில்டு பண்ணி தான் லிக்விடிட்டியை எடுக்கும். இப்போ வந்து மார்க்கெட் எப்படி வந்து லிக்விடிட்டி பில்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. இப்படி பில்டு பண்ணதுனாலே மார்க்கெட் வந்து ஃப்யூச்சரில் எடுக்க வரப்போகுது அப்படின்றத மார்க்கெட் வந்து இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இங்கேயே வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் வந்து இங்கேயே ஒரு என்ட்ரி கூட நீங்கள் எடுத்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டோட நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல நமக்கு வெயிட் ஆகிட்டு இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, டேவோட ஆர்டர் பிளாக். சரிங்களா? டேவோட ஆர்டர் பிளாக்குங்கிறது நல்லாவே பவர்ஃபுல். எடுத்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து பார்க்கலாம். இங்கே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்மால் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து நான் போய் காட்டுறேன். இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு இது டேக் ப்ராஃபிட் வந்து நம்ம இங்கே ஒரு நான் இண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே கூட ஒரு 1:2. ஏன்னா கவுண்டர் ட்ரெண்ட் வந்து ரொம்ப நேரம் வந்து நமக்கு ஹோல்ட் ஆகும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டை பொறுத்தளவு கவுண்டர் ட்ரெண்டில் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னாலே இந்த டேயில் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. சரிங்களா? டேயில் ஒரே நாளில் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கவுண்டர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு தாராளமாக வந்து வெளியே வந்துடலாம். இல்லை சார், நான் அடித்தா வந்து பெரிய டார்கெட்டாக தான் அடிப்பேன், ஒரு வீக்லி வந்து ஒரு 2 ட்ரேடுனாலும் 2 ட்ரேடு வந்து நான் நீட்டாக எடுப்பேன். நீட்டாக எடுத்து ஒரு 1:10 20 அந்த மாதிரி வந்து நான் பார்க்குற மாதிரி எய்ம் பண்ணுவேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பிக் பண்ணலாம். சரிங்களா? இங்கே பார்த்தோம்னா CH லேண்டிங்கு இங்கே வந்து டேப் ஆகுது. டேப் ஆனோன்னா ஃபஸ்ட்டு CH செகண்ட் CH. ஏன்னா வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது கவுண்டர் ட்ரெண்ட்னா நமக்கு வந்து 2 CH வேணும். இங்கே வந்து ஒரு என்ட்ரியை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே ஸ்டாப் லாஸு ஒரு கீழே வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு ஒரு 1:, ஒரு இது வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு
நான் மெடிக்கேட்டர்னால் இது வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு டபுள் பாட்டம் வந்து கீழே இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டாப்பு செகண்ட் டாப்பு இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஷேரிங்கு சரிங்களா. இதுக்கும் கீழே கூட போகலாம், பட் சேஃபர் ஜோனில் வந்து நம்ம இது பண்ணிக்கணும் சரிங்களா. இது ஒரு டார்கெட்டு, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம இது பண்ணிக்கிறேன். மார்க்கெட் ரெண்டாவது டைமு இந்த எல்லா இதுவும் வந்து லிக்விடிட்டி தான். உங்களுக்கு வந்து டபுள் டாப் லிக்விடிட்டி. இதை எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். டைரெக்டாக போய் 1 டேயில் வந்து அடிக்குது. 1 டேவோட இதுனாலே உங்களுக்கு பவர்ஃபுல் ரொம்ப அதிகம். அடித்தோன்னா நம்மளுடைய அந்த கேண்டில் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடிக்குது, டேப் பண்ணோன்னே இப்படி தான் வந்து க்ளோஸ் பண்ணுது. இப்படின்னா என்னென்னா செல்லிங் வால்யூம் அதிகமாக இருக்குது. கேண்டிலோட கலரை வந்து வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம் தான் சரிங்களா. கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலே போய் பட்டோன்னா அதனால் ஹோல்டு பண்ண முடியாமல் கேண்டில் வந்து இங்கே ஹோல்டு பண்ணுது. எகெயின் இங்கே ஒரு சிஹெச்ஐ. இப்போ இது எடுக்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். இதோட எஸ்எம்டி கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இது மாறும் சரிங்களா. என்ட்ரி பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் போட்டுட்டு இங்கே ஸ்டாப் லாஸு. ஓகே, இப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்க்கலாம். சார் இதுவும் வந்து அப்போ கவுண்டர் ட்ரெண்டு தானே அப்படின்னீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்டு. ஆனால் வந்து உங்களுக்கு 1 ஹவரில் கவுண்டர் ட்ரெண்டு. உங்களுக்கு 1 டேயில் வந்து 1 டே to 1 hour அப்படின்னு நீங்கள் மாற்றி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு ப்ரோவாக மாறும் சரிங்களா. பட் ஸ்டில் என்ன இது பண்ணாலும் ஒரு சேஃப் நமக்கு வந்து வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. TP1 வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கங்க. செகண்ட் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது TP2. இந்த ரெண்டுத்தையும் மட்டும் பல்ல கடிச்சிட்டு மார்க்கெட் வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்கே கிடையாது. மார்க்கெட்டோட ஹோல்டிங்கே இங்கே தான் சரிங்களா. இப்போ வந்து நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு கீழே கூட போயிருக்கும், பட் நமக்கு நம்மளுடைய அந்த என்ன எடுக்கிறோம் அப்படின்றது தான் நமக்கு வந்து முக்கியம். ஒரு ரூல்ஸ் பிரகாரம் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு 1:6.99 சரிங்களா. 1:7 சரிங்களா. ரவுண்டாக வைக்கணும் அப்படின்னா 1:7. அதுக்கும் கீழேயும் வந்து மார்க்கெட் போயிருக்கு. பட் ஸ்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டி ஆர்எல்ஸ் ஒரு நல்ல ஒரு சாலிடான டார்கெட்டில் நம்ம ரிலேயாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து ஷார்ட் டைமுக்கு இல்லை, லாங் டைமுக்கு உங்களுக்கு வந்து உதவும். அது ஒரு டிசிப்ளினை வந்து கீப் பண்ணும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் லிக்விடிட்டியை நான் உங்களுக்கு வந்து கிராக் பண்ணி சொன்னேன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து லைன் பை லைனாக நான் வந்து லிக்விடிட்டியை கிராக் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா. இப்போ சொன்னது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சேனல்ஸ் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நம்மக்கிட்ட நிறையா கம்யூனிட்டியில் நிறைய ஃபேக் ட்ரீம் கிரியேட்டர்ஸ் இருக்குது. ஸோ வந்து வேணுன்றவங்க என்னையவே கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.